வணக்கம். நான் அமித் பார்கவ். நீங்கள் என்ன நடிகனாக பார்த்துருப்பீங்க, பாடகனாக பார்த்துருப்பீங்க, நிறைய படத்தில் என்னோட குரலையும் கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்களில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பக்கம் எனக்குள்ளே இருக்கு. நான் ஒரு லாயர். லா படிச்சிருக்கேன். ஒரு விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் சரியாக ஆராய்ந்து பார்க்கறது தான் ஒரு லாயரோட அடிப்படை குணம். என்னை விரும்புகிறவங்களோட பார்வையில் என்னை பார்த்தா நான் ரொம்ப அழகாக தெரிவேன். ஆனால் அதே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று என்னை பார்த்தா உண்மை என்னமோ அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். அதுதான் கண்ணாடி, உண்மையும் பொய்யும். இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க போறீங்க. எந்த விஷயத்துக்கும் வண்ணம் பூசாமல், ஒரு கலப்படம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக உங்க முன் வைக்க போகிறோம். கவனமாக பாருங்க. தங்கம். ஆதி காலத்திலிருந்தே மனுஷனுக்கு தங்கத்தின் மீது உள்ள ஆசை, ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. அதுலேயும் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் தான் தங்கத்தை குவிச்சு வச்சுக்கணும், தங்கத்தை சேமித்து வச்சுக்கணுங்கிற ஒரு அளவு கடந்த ஆசை இருந்திருக்கு. மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை எவ்வளோ ஏறினாலும் அதை வாங்குறது மட்டும் நம்ம மக்கள் நிறுத்தவே மாட்டாங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மலையில் மண்ணிலேருந்து தங்கம் கிடைச்சா எப்படி இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்பேற்பட்ட ஒரு மலை, ஒரு தங்க புதையலே இருக்கு. ஆப்பிரிக்க நாடுகளை பற்றி வரும் செய்திகள், வீடியோக்களில் அதிகமாக வருவது தங்கத்தை தேடும் காட்சி. அந்த வீடியோக்களில் தூசி, புழுதி, சகதி ஒட்டிய கருப்பு மனிதர்கள் சின்ன சின்ன குழுவா ஆபத்தான சுரங்கங்களுக்குள் தங்கத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள். கயானா, அலாஸ்கான், உலகின் பல பகுதிகளில் இந்த தங்க வேட்டை நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அரசும் பெரு நிறுவனங்களும் நவீன கருவிகளை கொண்டு சுரங்கங்களில் தங்கத்தை வெட்டி கொண்டிருக்க, மறுபக்கம் பழங்குடி மக்களும் கிராம மக்களும் ஆபத்தான முறைகளில் தங்கத்தை தேடிக்கொண்டிருக்கின்றனர். இவர்களுக்கு பெரிய அளவில் தங்கம் கிடைத்து விடுவதில்லை. கூலி வேலைக்கு சென்றால் கிடைக்கும் சொற்பமான வருமானமே கிடைக்கிறது. ஆனாலும் காலம் காலமாய் சின்ன சின்ன தங்க துகள்களை தேடுதல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த தங்க வேட்டை ஆப்பிரிக்கா போன்ற பின்தங்கிய நாடுகளில்தான் நடக்கும் என்று பலருக்கு எண்ணம் இருக்கலாம். ஆனால் தமிழகத்திலும் இந்த தங்க வேட்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் தங்கம் எடுக்க உபயோகிக்கும் வார்பெட்டி, மண் தோண்டும் கோடரி, மரத்தினாலான தட்டு என அங்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை கொண்டே தமிழக தங்க வேட்டையும் நிகழ்கிறது. வீட்டுக்கு நிலவிடுறது, பிறந்த குழந்தைக்கு சீனி தண்ணி கொடுக்கிறதுன்னு தமிழகத்தில் பெரும்பாலான சுபகாரியங்கள் தங்கத்திலேயே தொடங்குகிறது. குண்டுமணி தங்கத்தையும் முக்கியமானதாக பார்க்கும் தமிழகத்தில் ஒரு மலையெங்கும் தங்கம் கிடக்கிறது என்பது ஆச்சரியமான விஷயம். சுற்றியிருக்கும் கிராம மக்கள் மலையில் தேன் எடுப்பது போல தினமும் இங்கு தங்கம் எடுக்கிறார்கள். தமிழகம், கர்நாடகம், கேரளா 3 மாநிலங்களுக்கும் இடையில் இருக்கிற மலை வயநாடு மலை. நீலகிரியில் இருக்கும் இந்த மலையில்தான் தினம் தினம் தங்க வேட்டை நிகழ்கிறது. கோலார் தங்க சுரங்கம் போல் தமிழகத்தின் தங்கச் சுரங்கமாய் இருக்கிறது இந்த வயநாடு மலை. சிறு கோடரியை வைத்து மண்ணை கிளறியும், 70 அடி ஆழத்துக்கு கிணறு வெட்டியும், 2 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் பழைய சுரங்கத்துக்குள்ளும் சுற்றுப்பகுதி மக்களால் தங்கம் தேடப்படுகிறது. மண்ணையும் கல்லையும் அரவை இயந்திரத்தில் அரைத்து அதிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுப்பது ஒரு குறுதொழில் போல் நடக்கிறது இங்கே. நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, நீலகிரி மாவட்டம் அது கோல்லூர் தாலுக்கா சுற்றுவட்டார பகுதியில் இந்த தங்க சுரங்க தொழில் பல ஆண்டு காலம் நடந்துகிட்ருக்கு. நாடுகாணி, பொன்னூர், தேவாலா, கைதக்கொல்லி, வாழவில் உட்பட்ட ஒரு இந்த மாதிரி கிராம பகுதியில் வாழக்கூடியவங்க நிரந்தரமாக இந்த தொழிலை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொழிற்சாலைகளோ விவசாயமோ பெரிய அளவில் வாழ்வாதாரமாய் இல்லாத இந்த மலைப்பகுதியில் தங்கம் எடுப்பதே பலருக்கு முக்கிய தொழில். ஆனால் அங்கிருக்கும் யாரும் அதை ஒத்துக்கொள்வதே இல்லை.
தங்கம் கிடைக்குதுல்ல? இல்லை, தங்கம் இப்போ அந்த காலத்தில் கிடைச்சிங்க, இப்போ அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ எடுக்கலாம்னாலும் கம்மி, இப்போ யாரும் போகிறதில்ல. இப்போ ஆன தொந்தரவு ஜாஸ்தி, அதெல்லாம் யாரும் போகிறது கம்மி. அவர்கள் சொல்லியது உண்மை என்பது போலவே மலையில் தென்பட்ட யானை கூட்டமும் உணர்த்தியது. காட்டு யானை கூட்டம் ஒன்று பசுமாடுகள் போல சர்வ சாதாரணமாய் அலைந்தது. இங்கு தங்கம் எடுப்பது நடக்கவில்லை என்று கிராம மக்கள் உறுதியாய் மறுத்தாலும் மலைக்குள் நடமாடும் மனிதர்களும் கல் உடைக்கும் சப்தமும் தங்க வேட்டை நடப்பதை உறுதி செய்தது. நீலகிரியில் தங்கம் தோண்டுவது இப்போது தொடங்கவில்லை. பல 100 ஆண்டுகளுக்கு முன் பழங்குடி வாழ்க்கையிலிருந்து தொடங்குகிறது. 2010 கணக்குப்படி பார்க்கையில் 4 பெரிய தங்கச் சுரங்கங்கள் இந்தியாவில் செயல்படுகிறது. அரசு அங்கீகாரத்தோடு இயங்கிய பெரிய சுரங்கங்களுக்கு யாரும் போவதில்லை. ஆனால் சிறிய கைவிடப்பட்ட சுரங்கங்களின் பாறையில் படிந்திருக்கும் குறைந்த அளவு தங்கத்தை தேடி இந்தியாவில் பெரும் கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஆபத்தான பாறை பள்ளத்துக்குள்ளேதான் நீலகிரியிலும் தங்க வேட்டை நிகழ்கிறது. இந்தியாவின் மற்ற இடங்களை விட மிக அதிகமாய் தங்கம் தேடப்படும் இடமும் இந்த வயநாடு மலைதான். ஆதியிலிருந்தே நீலகிரியில் ஒரு தங்கம் கிடைச்சது உண்மைதான். அது சில இடங்களுக்கே அந்த பேர் இருக்குது. தங்கத்திட்டுன்னுவாங்க, தங்க மலைன்னுவாங்க, தங்க ஆறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த தங்கங்கிறது கிடைச்சிருக்க தொட்டு தான் அந்த பேர் வர காரணம் இருந்தது. இதை பழைய நம்ம இங்கே நீலகிரியில் வாழ்ந்த இந்த ஆதிவாசிகள், இவங்க அந்த பணியர்கள், கோத்தர்கள், படுகர்கள், தொதுவர்கள், இவங்க அதை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அதை தங்கத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருளோட மதிப்பு எல்லா நாடுகள்லையும் வேற வேறையா இருக்கும். பணத்தோட வேல்யூவே வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ்ல $1 இங்கே கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபாய். ஆனால் தங்கம் அப்படி இல்லை. எல்லா நாடுகள்லையும் தங்கத்தோட விலை ஒன்று தான். உங்களோட வீட்டில் 3 லட்சத்துக்காவது நீங்கள் தங்கத்தை சேமித்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, எக்கனாமிஸ்டே சொல்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஜெர்மனிலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய யூதர்கள் வெளியேறினாங்க. அவங்கக்கிட்ட இருந்த சொத்தை அவங்க தங்கமாக மாற்றி அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அவங்க போன எந்த நாட்டிலையும் அவங்க அகதிகளாக வாழலை. ஏன்னா அவங்கக்கிட்ட தங்கம் இருந்தது. 1800களின் தொடக்கத்தில் நீலகிரி பகுதிக்கு வந்த ஆங்கிலேயர் அந்த மலையில் தங்கம் இருப்பதை வெளி உலகுக்கு கொண்டு வந்தார். அதன்பின் அந்த மலை தங்க மலையாய் முக்கியத்துவம் பெறத் தொடங்கியது. தங்கம் எடுப்பதற்கு வரி விதிக்க தொடங்கியது பிரிட்டிஷ் அரசு. ஃபோர்க் மாதிரி இருக்கும் விவசாய கருவியான கொத்தை வீட்டில் வைத்திருப்பவர்களுக்கு கொத்து வரியும், மண்ணிலிருந்து தங்கத்தை சலிக்க பயன்படும் மரத்தட்டை வீட்டில் வைத்திருப்பவர்களுக்கு தட்டு வரியும் விதித்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். வரி விதிப்புக்கு எதிராக கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதன்பின் மெல்ல மெல்ல நீலகிரியில் தேயிலை தோட்டம் வரத் தொடங்கியது. பலர் நிரந்தர வருமானத்திற்காக தோட்ட வேலைக்கு செல்ல ஆரம்பித்தனர். தங்கம் எடுப்பது குறையத் தொடங்கியது. ஆனால் ஆங்கில அரசு நீலகிரி மலையில் தங்கம் தேடும் ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டே இருந்தது. முதல்ல வெள்ளைக்காரங்க ஒரு ஊரை அவங்க அந்த காலனி ஆக்குனா, அதில் முதல்ல அவங்க செய்கிற வேலை சர்வே பண்ணுவாங்க. அங்கே என்னென்ன மரங்கள் இருக்குது, என்னென்ன தாது பொருள்கள் கிடைக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுப்பாங்க. அவங்க நீலகிரியில் இருக்கிற என்ன பொருளோ அப்போ அந்த கோல்டு ஒரு மினிமம் அது கிடைக்குதுன்னு அவங்க கணிப்பில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்நிலையில்தான் 1873 கொண்டு வந்த காயினேஜ் ஆக்ட் தங்கத்துக்கு உயரிய மதிப்பை உருவாக்கியது. ஒரு நாடு தான் வைத்திருக்கும் தங்கத்தின் அளவுக்கு ஏற்பதான் பணம் அச்சடிக்க வேண்டும் என்ற வரையறையை கொண்டு வந்தது. கோல்ட் ஸ்டாண்டர்ட் சட்டத்தை எல்லா ஐரோப்பிய நாடுகளும் பின்பற்றத் தொடங்கிய பின் தங்கத்தை உலகமே வெறிகொண்டு தேடத் தொடங்கியது. பெரிய மக்கள் கூட்டமே தங்கம் தேடி திரிந்த அன்றைய மோசமான காலகட்டத்தை தான் சார்லி சாப்ளினின் தி கோல்ட் ரஷ் படம் காட்சிப்படுத்தி இருந்தது. காலில் மாட்டியிருந்த ஷூவை சாப்பிட்டபடி தங்கத்தை தேடி மக்கள் தெரிந்தது வரலாற்றின் கொடிய நிகழ்வு. இந்த காலகட்டத்தில்தான் உலக நாடுகளின் பார்வை இந்தியாவை நோக்கி திரும்பியது. ஏற்கனவே இந்தியாவின் வளத்தை பற்றியும் பாரம்பரியம் பற்றியும் அதீத கற்பனை வைத்திருந்த மேலை நாட்டினர் நீலகிரி மலையை தங்கத்தினாலான மலையாகவே பார்த்தனர். வயநாடு மலை முழுவதும்
உடைப்பதற்கு தகுதியானது என்ற செய்தி இங்கிலாந்து நிறுவனங்களிடம் பரவியது. வயநாடு கோல்ட் என்ற பெயரில் பல புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. பழைய பெரிய நிறுவனங்களும் களமிறங்கியது. லண்டன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த நிறுவனங்களின் பங்குகள் அதிக விலைக்கு விற்கத் தொடங்கியது. 41 கம்பெனிகள் 5 பில்லியன் ஈரோவை திரட்டி நீலகிரி மலையில் தங்கம் எடுக்க கிளம்பியது. இங்கே வந்து தேவாலா பகுதியில் அவங்களுக்கு முதல்ல வேண்டிய அவங்க வீடு, பங்களா, அவங்களுக்கு விளையாட்டு, இந்த குதிரை பந்தயங்களுக்காக ரேஸ் கோர்ஸு, டென்னிஸ் கோர்ட்டு அவ்வளோவுமே ரெடி ஆகிடுச்சு. உலகத்துக்கு எல்லா மெஷினரியும் கொண்டு வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து பெரிய மெஷின்கள் நீலகிரிக்கு வந்தது. ஆல்பா கோல்ட் மைனிங் நிறுவனத்தினர் வயநாட்டில் பெரிய தங்கச் சுரங்கம் அமைத்தனர். தேவாலா பகுதியை ஒட்டி சுமார் 2 சதுர கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த தங்கச் சுரங்கம் நீண்டது. ஆங்கிலேயர்களின் ஆர்வத்தை பார்த்து இந்திய நிறுவனங்களும் நீலகிரி மலையில் தங்கம் எடுக்க நிதி திரட்ட ஆரம்பித்தது. மலையை குடைந்து தங்கம் தேடிய ஆங்கிலேயர்களுக்கு விரைவிலேயே பெரிய ஏமாற்றம் மிஞ்சியது. அவர்கள் நினைத்த அளவுக்கு தங்கம் இல்லை. 1908ஆம் ஆண்டில் ஆங்கில நிறுவனங்களும் அதன் பங்குதாரர்களும் நம்பிக்கையை இழந்தனர். பல நிறுவனங்கள் திவாலானது. சென்னையில் வந்து அர்பத்நாத் பேங்க்னு சொல்லி கம்பெனி பேங்க்னு ஒன்று இருந்தது. ரொம்ப ஒரு நாணயமான நம்பிக்கையான இது. ஸோ இந்தியர்கள் எல்லாமே தங்களுடைய பணங்களை வந்து அந்த பேங்க்கில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க கூட என்ன சரி உண்மையாக தங்கம் இருக்குதுன்ற நம்பி அவங்க பணத்தையும் இதில் போட்டாங்க. பண்ணி பிற்காலத்தில் திவால் ஆகும்போது அந்த பேங்க்கு சேர்ந்து திவால் ஆகிடுச்சு. அந்த திவாலான பிறகு தான் வந்து நம்ம இந்திய மக்கள்லாம் வந்து ஏன் நம்ம இனிமேல் அந்நியர்களை நம்ம நம்பி இருக்கணும்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியன் பேங்க்குன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க 1905. வயநாடு பற்றிய ஆவணங்களில் மிகப்பெரிய ஏமாற்றத்தின் சாட்சியாக வயநாடு மலை இருந்தது என குறிப்பிடப்பட்டது. 1970 வரை இங்கிருந்த சுரங்கங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இவங்க எல்லாம் அவ்வளோ பொருளையும் அந்த அங்கேயே விட்டுட்டு அந்த 880 எல்லாம் ஊரை விட்டு போயாச்சு. 1975 80ஆம் ஆண்டுகளில் இலங்கை தேயிலை தோட்டங்களில் வேலை செய்த தமிழர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி தாயகம் திரும்பினார்கள். தேயிலை தோட்டத் தொழிலை தவிர வேறு தொழில்கள் அவர்களுக்கு தெரியாததால் நீலகிரி தேயிலை தோட்டப் பகுதிகளில் குடியமர்த்தப்பட்டார்கள். அவர்களே நீலகிரி மலையில் மீண்டும் தங்கம் எடுக்கத் தொடங்கினார்கள். 1990களில் 4 தேயிலை எஸ்டேட்டுகள் நீலகிரியில் நலிவடைந்தன. பலர் வேலை இழந்தனர். வேறு தொழில்கள் இல்லாமல் போக உள்ளூர் மக்களும் பழைய தங்கம் எடுக்கும் தொழிலுக்கு வரத் தொடங்கினர். மலைச்சரிவுகளிலும் ஆங்கிலேயர் வெட்டுச் சென்ற சுரங்கங்களிலும் புதிய குழிகள் வெட்டியும் தங்க வேட்டை மறைமுகமாக வளரத் தொடங்கியது. கேரள வியாபாரிகள் வாங்கிச் செல்ல தங்க விற்பனை நீலகிரி பகுதியில் ஒரு முக்கிய தொழிலாய் மாறியது. சட்டத்தின்படியும் தங்கம் எடுப்பவர்களால் காடுகளில் நடக்கும் முறைகேடுகளாலும் வனத்துறையினர் தீவிர கெடுபிடி மேற்கொண்டனர். வனத்துறையினர் வரும்போது தங்கம் எடுப்பவர்கள் ஓடி ஒளிந்தாலும் மறைமுகமாய் தங்கம் எடுப்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றும் பெரும் மழைக்கு இடையில் ரகசியமாய் சிலர் மலையை குடைந்து கொண்டிருந்தார்கள். வெளி உலகுக்கு தெரியாத வகையில் மலையில் கல்லை இருவர் உடைத்துக் கொண்டிருக்க ஒருவர் மண்ணிலிருந்து தங்கம் சலித்துக் கொண்டிருந்தார். நீண்ட நேரத்திற்கு பின் கேமரா கண்களுக்கே அகப்படாத சின்ன துளி அளவு தங்கம் அவர்களுக்கு கிடைத்தது. தமிழகத்தில் ஒரு மலையில் இருக்கும் கல்லில் தங்கம் இருப்பதை பார்க்கையில் ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரம் ஒரு நாள் முழுவதும் இவர்கள் இப்படி சேர்ப்பதால் என்ன கிடைக்கும் என நினைக்கும் போது அயற்சியாகவும் இருந்தது. மலை முழுவதும் சிறியதும் பெரியதுமாய் பெரிய பெரிய பள்ளங்கள், ஒவ்வொரு பள்ளமும் ஆபத்தான மரண குழிகள் போல இருந்தது. மழையில்லாத நேரத்தில் இந்த குழிக்குள் இறங்கி தங்கம் தேடுவார்களாம். கப்பிகள் வைத்து மண்ணை வெளிக்கொண்டு வந்து அடிவாரம் கொண்டு போய் தங்கத்தை பிரிப்பார்களாம். முறைகேடுகள் அதிகரிக்கும் போது வனத்துறையினர் அதிகம் கண்காணிக்கிறார்கள். வனத்துறை வரும்போது போட்டது போட்டபடி ஓடிவிடுகிறார்கள்.
தங்க வேட்டைக்காரர்கள் ஏற்படுத்திய குழிகளை அழிக்க மட்டுமே வனத்துறையினரால் முடிகிறது. ஆங்கிலேயர்கள் விட்டுச் சென்ற சுரங்கத்தையும் வேட்டைக்காரர்கள் விட்டு வைக்கவில்லை. இருண்ட, காற்றில்லாத, வனவிலங்குகள் பதுங்கியிருக்கின்ற குகைக்குள் சிறு விளக்கு வைத்து தங்க வேட்டை நிகழ்த்தியிருக்கிறார். குழி ஒன்றும் இல்லையே. இதில் வந்து 2 குழி பிரிஞ்சிடும் சார். ஒன்று இது அடியில் பொண்ணு போகுது. நீல வாக்குலையும் போவாங்க, ஆழத்துலேயும் போவோம். அது எந்த வாக்கில் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போவாங்க. கல் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளே போவாங்க. எவ்வளோ தூரத்து வரைக்கும் போவாங்க வெட்டுறது? அது சுமாராக ஒரு 70 அடி 80 அடி இந்த மாதிரிலாம் போவாங்க. 70 அடிக்கு மேலேயும் அந்த கல் இருக்குது. அதுக்கு மேலேயும் தோண்டுவாங்களா? தோண்டுவாங்க, தோன்றுறாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரீப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ரீப்பு எந்த பக்கம் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழி எடுத்து போவாங்க. அது உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி இல்லைன்னு சொன்னால் கை டார்ச் வச்சுக்கிட்டு ஹெட்லைட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்தை வச்சு போயிடுவாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போச்சுன்னா ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா பக்கத்து குழியும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு குழி போடுறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு குழி இருக்கும். அப்போ அந்த குழியோட காற்றும் இந்த இதுவும் சேர்த்து நல்ல காத்தோட்டம்லாம், சில குழிகள் நிறைய காத்தோட்டம்லாம் இருக்கும். தற்பொழுது தங்கம் கிடைப்பதன் அளவு குறைவாக இருக்கிறது. இருப்பினும் வேறு தொழில் இல்லாத காரணத்தால் இப்பகுதி மக்களால் இந்த தொழிலை விட முடியவில்லை. மேலும் இங்கு கிடைக்கும் தங்கம் மிக சுத்தமாக இருப்பதால் அதிக விலைக்கு வாங்கப்படுகிறது. இது பலரை இன்றும் இந்த தொழிலை செய்ய தூண்டுகிறது. ஒரு 50-60 அடிக்கு குழி எடுக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு நிறையா தண்ணிகள் இருக்கும். வெட்ட தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். அது வந்து வெளியில் ஓஸ் போட்டு தண்ணியெலாம் வெளியே எடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து அதோட ரீப்புகள் எந்த அளவுக்கு கிடைக்குது, அந்த ரீப்புகள் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போகிறாங்க. உள்ளுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து உள்ளுக்கே தங்கி வேலை செய்கிறவங்க இருக்காங்க. 1 நாள் 2 நாள் தங்கியிருந்து வேலை செஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்துடுறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில மழை காலங்கள் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த லூஸ் மண்ணுங்கும்போது அந்த இடத்துல இடிஞ்சிருது. அப்படி உள்ளுக்கு அந்த நேரத்தில் ஆள் இருந்துச்சுன்னா அந்த மண்ணோட மூடிடுறாங்க. அதில் ஒரு சிலர்லாம் இறந்துருக்காங்க அந்த மைக்கெல்லாம். இது வந்து உள்ளே போனால் வெளியில் வந்தால் பணம். இந்த தங்க தொழிலில் வந்து அதுதான் விஷயமே. மலையில் எடுக்கப்படும் மண்ணை மூட்டை மூட்டையாய் கட்டி மண் மூட்டையாகவே பலர் விற்கின்றனர். வாங்கிச் செல்லும் வியாபாரிகள் அவர்களே தங்கத்தை பிரித்துக் கொள்வார்கள். சிலர் தங்கமாகவே விற்பனை செய்கிறார்கள். அவர்கள் மலையில் வெட்டி எடுக்கும் மண்ணை மலையடிவாரத்தில் இருக்கும் கிராமத்திற்கு கொண்டு சென்று மாவு இயந்திரத்தில் அரைக்கிறார்கள். இதற்கான அரவை இயந்திரங்கள் ஊருக்குள் ரகசியமாக செயல்படுகிறது. இங்கு கற்களை பொடியாக அரைத்து அதில் பாதரசம் கலந்து தங்கத்தை பிரித்தெடுக்கிறார்கள். இங்கு வெளியாட்கள் யாரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை. பத்து 15 கிலோ கொண்டு வராங்க சொன்னால் ஒரு ஆமாம் கல் கொண்டு வந்தாங்க சொன்னால் அதை அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி 50 மில்லி இப்படி கிடைக்கும். அது 100 மில்லிங்கும் போது 2000 ரூபா கிடைக்கும். அது 5 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 5 பேர் வேலை செய்யும்போது அவங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ அமௌண்ட் வருதோ பிரித்து எடுத்துக்கிறாங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன் முக்கிய தொழிலாய் இருந்த தங்கம் எடுப்பது இப்போது குற்றமான தொழிலாய் பார்க்கப்படுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாற்றுத் தொழில் கிடைத்தால் மாற தயாராக இருக்கிற அவர்களுக்கு வேறு தொழில் கொடுக்க வேண்டும். இல்லையேல் வெளிநாடுகளில் இருப்பது போல் அவர்களுக்கு தங்கம் எடுக்க அனுமதி கொடுத்துவிட்டு ஈகோ டூரிசமாக மாற்ற வேண்டும். அதை விடுத்து அவர்களை குற்றவாளிகள் போல பார்ப்பது நல்லதல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த 4 வருஷமாக வந்து இந்த தொழில் வந்து முற்றிலும் பாதிக்கப்படுன்னு சொன்னால் நிறைய இந்த நக்சலைட் தீவிரவாதிகள் உள்ளுக்கு ஊடுருவனாலேயோ வனத்துறைகள் வந்து அதிகப்படியாகவும் வனத்துறையும் சரி காவல்துறையும் சரி இவங்களை வந்து வேலை செய்ய விடாமல் நிறைய பேர் தான் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலை தடுக்கும்போது இந்த மக்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த தொழில் வந்து பாதிக்கப்படும் போது இவங்களோட குடும்பங்கள் முழுவதும் பாதிக்குது. சேவ் நீலகிரிங்கிறது நல்ல கோரிக்கை தான். ஆனால் அதில் விலங்குகளும் மலைகளும் மட்டுமே இருக்கிறது. அந்த பட்டியலில் மனிதர்களும் இருக்கட்டுமே. பாலைவனத்தில் மாற்றுறவங்க தண்ணியை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது காணல் நீர்னு தெரியாமல் ஓடியே செத்து போயிடுவாங்க. நீலகிரி மலையோ அப்படிதான்.
அங்கே பெரும்பாலும் தங்கம் கிடைக்கிறதில்ல. ஆனால் ஏதோ சில பேருக்கு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு எவ்வளோ ஏமாற்றங்களை சந்திச்சாலும் மனசில் ஒரு எதிர்பார்ப்போட தங்கத்துக்காக அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி.